வணக்கம். இது குறளின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். இக்கதையில் வரும் பெயர் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: சிறிய செயலின் பெரிய அர்த்தம். ஒரு சிறிய கிராமத்தில் வெற்றி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். அவனுக்கு தனது நாட்டை பற்றி கதைகளை கேட்க மிகவும் பிடிக்கும். அவன் தாத்தா எப்பொழுதும் சுதந்திர போராட்ட வீரர்களின் கதைகளை சொல்வார். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், குழந்தைகளே, தேசப்பற்று என்றால் என்ன? பலர் பல பதில்களை சொன்னார்கள். ஆனால் வெற்றி சற்று யோசித்தான். அவனுக்கு சரியாக பதில் தெரியவில்லை. அன்று மாலை அவன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, தேசப்பற்று என்றால் என்ன? தாத்தா சிரித்து கொண்டே சொன்னார், நாட்டுக்காக போராடுவது மட்டும் தான் தேசப்பற்று அல்ல. நம் நாட்டை நேசித்து நல்ல செயல்களை செய்வதும் தேசப்பற்றே. வெற்றி இன்னும் ஆர்வமாக கேட்டான், எப்படி தாத்தா? தாத்தா சொன்னார், நம் சாலையில் குப்பை போடாமல் இருப்பது, மரங்களை நடுவது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இவையெல்லாம் நாட்டை காக்கும். அதுவே உண்மையான தேசப்பற்று. அந்த வார்த்தை வெற்றி மனதில் பதிந்தது. அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையில் குப்பைகள் இருந்ததை பார்த்தான். அவன் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டான். அதை பார்த்த நண்பர்களும் அதையே செய்ய தொடங்கினார்கள். சில நாட்களில் அந்த தெரு சுத்தமாக மாறியது. அதை பார்த்த ஆசிரியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆசிரியர் வெற்றியிடம் கேட்டார், இதற்கு காரணம் நீதானே? வெற்றி தாழ்மையாக சொன்னான், நான் மட்டும் இல்லை ஆசிரியரே, நாம் எல்லோரும் சேர்ந்து செய்தோம். ஆசிரியர் சிரித்தார். இதுவே உண்மையான தேசப்பற்று. நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அந்நாளில் இருந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எல்லோரும் ஒரு முடிவு செய்தார்கள், நம் நாட்டை நாமே நல்லதாக்குவோம். வெற்றி அந்நாளில் புரிந்து கொண்டான், தேசப்பற்று என்பது பெரிய போராட்டம் மட்டும் அல்ல, சிறிய நல்ல செயல்களும் நாட்டை உயர்த்தும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். குறளின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு கதையில் சந்திப்போம். குறளின் கதையில்.